ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமிஸ் கேலக்ஸி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதை பார்த்தீங்களா, தெரியறதா உங்களுக்கு? இட்லி மிளகா பொடிக்கு தான் வறுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், கடலப்பருப்பு, இந்த பக்கம் உளுத்தம்பருப்பு இருக்குது. இது கடலப்பருப்பு, இது உளுத்தப்பருப்பு, இது வெள்ளை எள்ளு நல்லா வெறும் வானலில் போட்டு நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு, மிளகாயும் அதே மாதிரி தான். மிளகாயும் கொஞ்சோண்டு எண்ணெய் கமராமல் இருக்கிறதுக்காக ஒரு சொட்டி எண்ணெய் குத்தி நல்லா வறுத்து, கருப்பாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப வறுபடவும் கூடாது, கருப்பாகாமல் நல்லா முடன்னு இருக்கிற அளவுக்கு வறுத்துன்ட்டு, அது கூடயே உப்பையும் போட்டு வறுத்து நம்ம இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டோம்னா நம்மளோட ஹெல்த்தியான இட்லி தோசை மிளகாய் பொடி ரெடி. முதல்ல நான் கணக்காசு அடுப்பாங்கரை ஆரம்பிக்கும்போது சாதாரணமாக ஆற்றுக்கு மிளகா அப்படி வறுத்து அரைக்கிறேன்னும்போது சௌமி என்ன சொன்னால், அம்மா நான் வீடியோ எடுக்கிறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இட்லி மிளகா அப்படியில் தான் ஆரம்பித்தோம். சூப்பராக நல்லா ஓடித்து நல்லா இருந்தது. அதை ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போது சௌமிஸ் கேலக்ஸியில் திருப்பியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலில் இருந்தவங்க அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இதை நம்ம அரைச்சி நல்லா ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு 15 நாள் 20 நாளைக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.